வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வேர்க்கடலை சட்னி பொடி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வேர்க்கடலை 1/4 கிலோ, கருவேப்பிலை 1 கப்பு, காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, 1 நாட்டு பூண்டு, புளி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப கருவேப்பிலைய வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் தேவையில்லை. நான் பச்சை கருவேப்பிலை இலசா கொழுந்து மாதிரி போட்டிருக்கேன். அப்பதான் நிறைய கருவேப்பிலை போட்டா கூட அது புடியாயிரும். அப்புறம் அந்த ஒரு மாதிரி அந்த காட்டு வராது. இப்ப வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் எதுவும் வேணாம், அப்படியே ட்ரையா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்ப நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 60-70% நல்லா வறுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க தனியா காஞ்ச மிளகாய் போடும்போது காட்டு வரும், அதுக்காக. புளி உங்க தேவையான அளவு, பூண்டு நான் முழுசாவே போடுறேன். அந்த சூட்ல கொஞ்சம் வெந்திருக்கும், அதுக்காக. இப்ப கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்ல இந்த மிளகா புளி பூண்டெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அப்புறமா இந்த மிளகா புளி பூண்டெல்லாம் எடுத்துட்டு வேர்க்கடலையை தோல் கிளீன் பண்ணிட்டு பொடி பண்ணிக்கணும். நான் இப்ப காமிக்கிறேன். வேர்க்கடலை சட்னி பொடி ரெடி ஆயிருச்சு. நீங்க இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான சைட் டிஷ். வேலைக்கு போறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.